لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்மிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து இந்த சமுதாயத்தை நேர்வழி காட்டுவதற்காக ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலத்திலும் வேதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நமக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ வேண்டும் என்பது சம்பந்தமான ஏராளமான அறிவுரைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் என்று கேட்டால், திருமறை குர்ஆனிலே மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக ஏராளமான வரலாறுகளை சொல்லுகிறான், எச்சரிக்கைகளை சொல்லுகிறான். அதே போல குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். அப்படி திருமறை குர்ஆன் பேசாத எந்த ஒரு செய்திகளும் இல்லை என்கிற அளவுக்கு எல்லா செய்திகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படி திருமறை குர்ஆனிலே மனித சமுதாயம் சிந்திப்பதற்காக, அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக, அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதிகம் நினைவூட்டக்கூடிய செய்தியாக அல்லாஹ் இந்த மரணத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி சொன்னார்கள் என்று கேட்டால், மரணம் என்பது உங்களுக்கு ஒரு மௌன உபதேசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மௌன உபதேசி என்று சொன்னால், ஒரு நீண்ட செய்தியை பல மணி நேரங்கள் ஒரு செய்தியை பற்றி பேசி புரிய வைப்பதை விட ஒரு மரணமானது உங்கள் உள்ளத்தை தலைகீழாக மாற்றிவிடும். மரணமானது உடனே உங்களுடைய உள்ளத்தை சீராக்கிவிடும். மரணம் என்பது ஒரு மௌன உபதேசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு மரணமும் இரண்டு விதமான செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது.
நம் அன்றாடம் பார்க்கக்கூடிய நம்முடைய வீதிகளிலே நடக்கிற மரணம், நம்முடைய ஊர்களில் நடக்கிற மரணம், நம்முடைய உறவினர்களின் மரணம், அல்லது செய்தித்தாள் மூலமாக நாம் கேள்விப்படுகிற எந்த மரணமாக இருந்தாலும் அந்த மரணங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு இரண்டு விதமான செய்திகளை சொல்லுகிறது. ஒன்று, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், இந்த உலகத்திலே ஒரு மனிதர் நல்ல மனிதராக வாழுகிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முறையிலே வாழுகிறார், அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழுகிறார் என்று சொன்னால் அந்த மரணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, வாழ்ந்தால் இந்த மனிதரை போல வாழ வேண்டும், வாழ்ந்தால் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்ந்தால் இப்படியான சாலிகான அமல்களை கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த மரணமானது நல்ல நிலைகளே நல்ல செய்தியை உணர்த்தக்கூடிய மரணம் அந்த ஒரு செய்தியை சொல்லும். ஒருவேளை அந்த மரணம் கெட்ட மரணமாக இருந்தால், கெட்ட அடியானுடைய மரணமாக இருந்தால், அநியாயக்காரனுடைய மரணமாக இருந்தால், பாவிகளுடைய மரணமாக இருந்தால், அந்த மரணம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், வாழ்ந்தால் என்னை போல வாழ்ந்து விடாதே, என்னை போல் அநியாயக்காரனாக இருந்து விடாதே, என்னை போல் பாவியானவனாக இருந்து விடாதே என்று இரண்டு விதமான செய்திகளும் ஒவ்வொரு மரணங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்பதை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய மரணங்களை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த மரணம் சம்பந்தமான ஏராளமான நினைவூட்டல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு நினைவு ஊட்டுகிறான் என்று கேட்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. இந்த மரணத்தை கண்டு காத்துக் கொள்வதற்காக நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மரணம் கட்டாயமாக உங்களை சந்திக்கும். நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளிலே இருந்தாலும் அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மரணத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக, இந்த மரணத்தை தடுப்பதற்காக, இந்த மரணம் அடைய மாட்டேன் என்பதற்காக உங்களை சுற்றி நீங்கள் இரும்பு கோட்டைகளை கட்டினாலும் சரி, அந்த மரணம் அந்த இரும்பு கோட்டைக்குள்ளாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். நீங்கள் எந்த மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணத்தை கட்டாயமாக நீங்கள் சந்திப்பீர்கள், அந்த மரணம் உங்களை கட்டாயமாக சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். மரணத்தை பற்றி பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த மரணத்தை பார்த்து ஓடுகிறீர்கள். ஒரு சின்ன தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு வயிறு வலி, ஏதேனும் ஒரு வலிக்காக மருத்துவமனைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். செல்லுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தலைவலி சரியாவதல்ல, காய்ச்சல் சரியாவதல்ல, வேற ஏதேனும் உடலிலே நோய் ஏற்பட்டால் அந்த நோய் சரியாவதல்ல, அதனுடைய பின்னணியில என்ன இருக்கிறது? நான் இந்த நோயின் மூலமாக மரணித்து விடக்கூடாது, இந்த காய்ச்சலின் மூலமாக மரணித்து விடக்கூடாது, இந்த தலைவலியின் மூலமாக மரணித்து விடக்கூடாது, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மரணத்தை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வேக வேகமாக மருத்துவமனைக்கு ஓடுகிறீர்களே, மரணத்தை பார்த்து ஓடுகிறீர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் கட்டாயமாக உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே மரணத்தில் இருந்து தன்னை காத்து கொண்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த உலகத்திலே காலங்காலமாக மரணத்திலிருந்து என்னை காத்து கொண்டிருக்கிறேன், நான் மரணம் அடையவில்லை, இதோ ஆரோக்கியமாக இருக்கிறேன், இதோ வயதிலே இருக்கிறேன், இதே பொருளாதாரத்திலே இருக்கிறேன், நான் மரணத்திலிருந்து தப்பித்து விட்டேன் என்று மரணத்திலிருந்து தப்பித்த யாராவது நம்மை காட்ட முடியுமா? அப்ப அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது நமக்கு நெருக்கத்திலே இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக அந்த மரணத்தை கட்டாயமாக நீங்கள் சந்திப்பீர்கள், அந்த மரணம் உங்களுக்கு கட்டாயமாக சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மரணம் எப்போது வரும் தெரியாது நமக்கு. ஒருவேளை இன்றைக்கு ஜும்மாவுக்காக நாம் எல்லாம் கிளம்பி அல்லாஹ்வை தொழுவதற்காக இந்த பள்ளிவாசலிலே ஒன்று கூடி இருக்கிறோம். ஒருவேளை அல்லாஹ் நாடி
20 வயதை அடைந்திருக்கிற நாம், 30 வயதை அடைந்திருக்கிற நாம், 40 வயதை அடைந்திருக்கிற நாம், 50 வயதை அடைந்திருக்கிற நாம் வந்திருக்கக்கூடிய இந்த ஜும்மாவானது நமக்கு இறுதியான ஜும்மாவாக இருந்தால், இந்த ஜும்மாவிலே அல்லாஹ் மலக்குல் மௌத்தை வைத்து நம்முடைய உயிரை கைப்பற்றுவதாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். வந்திருக்கிற நம் அத்தனை பேருக்கும் இந்த ஜும்மாவை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவோம் என்று யாராலும் உறுதி சொல்ல முடியாது. நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஜும்மா கடைசி ஜும்மாவாக கூட இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். இதுதான் நமக்கு கடைசி ஜும்மாவாக இருந்தால் நீங்கள் சிந்திக்க வேண்டும், அடுத்த ஜும்மாவை தொழக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. நாம் எல்லாம் இப்போது தனியாக வந்திருக்கிறோம், மனைவி விட்டு வந்திருக்கிறோம், பிள்ளைகளை விட்டு வந்திருக்கிறோம், உறவுகளை விட்டு வந்திருக்கிறோம், தன்னந்தனியாக வந்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு இறுதி ஜும்மாவாக இருந்தால் உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் இந்த இடத்திலே வந்துவிட்டால் சிந்தித்து பாருங்கள், அடுத்த ஜும்மாவை அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்கள் மனைவியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உங்கள் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. அடுத்த அசர் நேரத்திலே நடக்கிற திருமணத்திலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து நடத்துகிற எந்த ஜமாத்தான தொழுகையும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களை தேடி மலக்குல் மௌத் வந்து விட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் இன்னல் மௌத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். அன்புள்ள சகோதரர்களை, இதோ வந்து விட்டார். நாம் அமர்ந்திருக்கிற இந்த நொடியிலே வந்து விட்டார் மலக்குல் மௌத். அல்லாஹ் எந்த தவணையை நமக்கு எழுதினானோ அந்த தவணை நமக்கு முடிந்து விட்டது. இதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, இதற்கு பிறகு தொழுகைகளை ஆட்ட முடியாது, இதற்கு பின்னாடி பாவ மன்னிப்பு தேட முடியாது, இதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்த முடியாது. நம்முடைய உயிரை இந்த இடத்திலே கைப்பற்ற வந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குல் மௌத் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சாலிகான நல்ல அடியானாக இருந்தால் இதோ உங்களுக்கான மலக்கு வருகிறார். எப்படிப்பட்ட மலக்கு தெரியுமா? சூரிய ஒளி பிரகாசம் கொண்ட மலக்கு உங்களிடத்திலே வருவார், உங்களுடைய உயிரை வாங்குவார். எப்படி வாங்குவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு தோல் பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எப்படியே வெளியே வருமோ அதுபோல உங்களிடத்தில் கேட்பார், நல்ல உயிரே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் செய்திருக்கிற உயிரே, இந்த உடலிலிருந்து வெளியேறு என்று சொல்லி அந்த உயிரை வெளியே எடுப்பார். அந்த உயிர் வெளியே வரும். எப்படி வரும் அன்புள்ள சகோதரர்களே? ஒரு தோல் பாத்திரத்திலிருந்து ஒரு தண்ணீர் எடுத்தால் எப்படி லேசாக வெளியே வருமோ அதுபோல அந்த உயிரை கையிலே எடுப்பார். அந்த உயிரிலிருந்து அல்லாஹ் ஒரு நறுமணத்தை கமலச் செய்வார். அந்த உயிரை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானங்களுக்கு அந்த மலக்குகள் அந்த உயிரை கொண்டு செல்வார்கள். ஒவ்வொரு வானத்திலும் மலக்குகள் கதவை தட்டுவார்கள். யார் என்று கேட்கப்படும். உலகத்துக்கு யாரெல்லாம் நல்ல அடியார்களாக இருந்தார்களோ, சாலிகான அடியார்களாக இருந்தார்களோ அவருடைய பெயர் சொல்லப்படும். இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிரை கைப்பற்றி இருக்கிறோம். 7 வானங்கள் அவருடைய உயிரை கொண்டு சென்று அந்த உயிரை நல்ல மக்களினுடைய ஏட்டிலே பதிவு செய்துவிட்டு மீண்டும் அந்த உயிரை கொண்டு வந்து அந்த உடலோடு இணைக்கப்படும். நாமெல்லாம் இன்றைக்கு ஜனாசாவை கஃன் செய்துவிட்டு நம்முடைய தோள்களிலே சுமந்து வேக வேகமாக மண்ணறைக்கு அவரை அடைக்குவதற்காக செல்லுகிறோமே. நல்ல ஜனாசாவாக இருந்தால், சாலிகான ஜனாசாவாக இருந்தால் என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் சொல்லும் அந்த ஜனாசா. கொண்டு செல்லுகிறோம் மண்ணறைக்காக. அவரை மண்ணறையை தோண்டி அவரை மண்ணறைக்குள்ளே வைத்துவிட்டு அவரை அடக்கி கடைசியாக திரும்புகிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறுதியாக அந்த ஜனாசா அவர்களின் காலின் ஓசையை, செருப்பின் ஓசையை செவியேற்கும். நாமெல்லாம் அடக்கிவிட்டு திரும்பி வருகிறோம் அன்புள்ள சகோதரர்களே. அப்போதுதான் அவருக்கு விசாரணை ஆரம்பமாக இருக்கிறது. அவரிடத்திலே மலக்குகள் வருவார்கள், அவரை எழுப்புவார்கள், அவரிடத்திலே விசாரிப்பார்கள், அவரிடத்திலே 3 கேள்விகளை கேட்பார்கள்.
முதலாவது கேட்பார்கள், உன் இறைவன் யார்? உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை அறிந்திருந்தார், அல்லாஹ்வுக்காக தொழுதார், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்தார், அல்லாஹ்வுக்காக அமல் செய்தார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக உலகத்திலே வாழ்ந்தார். அவன் யார்? அவன் பண்புகள் என்ன? அவன் ஆற்றல் என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் அவரிடத்திலே மலக்குகள் கேட்கிற பொழுது என் இறைவன் அல்லாஹ் என்று முதல் கேள்விக்கு அவர் பதில் சொல்லி விடுவார். இரண்டாவதாக கேட்பார்கள், இவர் யார் என்று தெரியுமா? நம்முடைய தூதருடைய முகம் காட்டப்படும். அவரை பார்த்த உடனே சொல்லுவார், இவர்தான் என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொல்லுவார் தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்துக்கு எனக்கு வழிகாட்டினார்களே, தாடி வைக்க சொன்னார்களே, தாடி வைத்தேன். சுண்ணாவாக எதுவெல்லாம் எனக்கு சொன்னார்களோ, என் தாய் சொல்லை கேட்கவில்லை, தந்தை சொல்லை கேட்கவில்லை, உலகத்திலே எனக்கு உறவினர் சொன்ன கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் அதை நான் செய்திருந்தால் நான் சொல்லுவேன், என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது கேள்வி என்னிடத்தில் கேட்பார்கள், நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றினாய்? நான் நல்லவனாக வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களை கூட இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்திலா, என்னுடைய வியாபாரத்திலா, என்னுடைய தொழிலிலா, என்னுடைய உறவினரிடத்திலா, என்னுடைய நண்பர்களிடத்திலா, எல்லா இடத்திலும் இஸ்லாம் எப்படி காட்டி இருக்கிறது என்று தேடி தேடி பின்பற்றி இருந்தால் நான் சொல்லுவேன், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை நான் மார்க்கமாக தேர்ந்தெடுத்தேன், இஸ்லாத்தின்படி வழி நடந்தேன். மூன்றாவது கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவுதான். மூன்று கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லிவிட்டார். அவருக்கு சுவனத்தின் காற்றை அந்த மண்ணறையிலே திறந்து விடுவார்கள். அவருக்கு முன்னால் அழகான தோற்றம் காட்டப்படும். அவர் கேட்பார், யாரது? அழகான தோற்றமாக இருக்கிறதே. அவரிடத்திலே சொல்லப்படும், இதுதான் நீ உலகத்திலே செய்த அமல்கள், நீ தொழுத தொழுகை, நீ கொடுத்த தர்மம், நீ செய்த ஜக்காத், நீ செய்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அந்த தர்மங்கள் எல்லாம் அழகான உருவமாக அவருக்கு காட்டப்படும். உடனே அவர் சொல்லுவார், நான் கபரிலே ஜெயித்து விட்டேன், கேள்விக்கு பதிலளித்து விட்டேன். இதோ என்னுடைய தந்தை, இதோ என்னுடைய தாய், இதோ என்னுடைய நண்பர், இதோ என்னுடைய உறவினர்கள், நான் அனைவரும் சொல்லி வந்து விடுகிறேன் இறைவா. அல்லாஹ்விடத்திலே கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், அனுமதி மறுக்கப்பட்டு புதுமகன் உறங்குவதை போல உறங்குங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை, அப்படி மன்னரையிலே கேட்கப்படக்கூடிய கேள்வியை நாம் இந்த உலகத்திலே அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இதோ அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அல்லாஹ் அந்த விதியை, அந்த தவணையை விதித்து விட்டான். இதோ ஜும்மாவிலே இருக்கிற உங்களிடத்திலே மலக்குல் மௌத் வருவார். நீங்கள் கெட்டவராக இருந்தால், அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தால், அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே வாழ மறுத்தால், உங்களிடத்திலே வந்து விட்டார். எப்படிப்பட்ட மலக்கு வந்திருக்கிறார் தெரியுமா? நீங்கள் அநியாயக்காரன், நீங்கள் பாவி, கொடூரமான முகத்தை கொண்ட அந்த மலக்கு உங்களிடத்திலே வருவார். உங்களிடத்திலே சொல்லுவார், கெட்ட உயிரே, அல்லாஹ்வின் கோபத்தின் பாலும் அல்லாஹ்வினுடைய வெறுப்பின் பாலும் வெளியேறு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த உயிர் வெளியேறாது, அந்த உடலை விட்டு வெளியேறாது. அந்த உயிர் மலக்குல் மௌத் அந்த உயிரை பிரிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி அந்த உயிர் வரும் தெரியுமா? ஒரு ஈரமான கம்பளியை எடுத்து முள்ளுக்குள் போட்டு இழுத்தால் எப்படி நார் நாராக வருமோ அதுபோல அந்த உயிரை மலக்குல் மௌத் வெளியே எடுப்பார். அந்த உயிர் அங்கும் இங்கும் ஓடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுடைய முதுகுகளிலும் அவர்களுடைய முட்டட்டுகளிலும் அடித்து அந்த உயிரை அவர்கள் கைப்பற்றுவார்கள். நம்முடைய உயிரை எடுத்திருக்கிறார்கள் அந்த மலக்குல் மௌத். அந்த மோசமான அந்த பாவியான உயிரை எடுத்த உடனே அந்த உயிரிலிருந்து ஒரு துர்வாடை அடிக்குமா? அந்த உயிரை வானத்துக்கு கொண்டு செல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே,
வானத்தின் கதவை தட்டப்பட்டால் யாருடைய உயிர் நாற்றம் அடிக்கிறது, அந்த உயிர் வானத்தின் கதவுகள் அந்த உயிருக்காக திறக்கப்படாது. அல்லாஹ் வசனத்திலே சொல்லுகிறான், யார் இந்த உலகத்திலே அநியாயமான முறையிலே அல்லாஹ்வின் வசனத்தை புறந்தள்ளினார்களோ, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை வானத்தின் வாசல் அவர்களுக்காக ஒருபோதும் திறக்கப்படாது. கெட்ட மனிதனுடைய ஏட்டிலே அந்த உயிரை பதிவு செய்துவிட்டு மீண்டும் வருவார்கள். நாமெல்லாம் இன்றைக்கு கொண்டு செல்லுகிறோமே, ஜனாசாவை கொண்டு போய் அடக்குகிறோமே, அந்த ஜனாசா சொல்லுமா, எங்கே என்னை கொண்டு செல்கிறீர்கள்? அன்புள்ள சகோதரர்களே, கெட்ட ஜனாசாவாக இருந்தால், பாவியான ஜனாசாவாக இருந்தால், அநியாயக்கார ஜனாசாவாக இருந்தால், அல்லாவை மறுத்து வாழ்ந்த ஜனாசாவாக இருந்தால், அல்லாவுக்காக வாழாத ஒரு ஜனாசாவாக இருந்தால் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? அடக்குவார்கள். நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளை யாரெல்லாம் உலகத்திலே வாழும் பொழுது யாருக்காகவெல்லாம் அல்லாவை மறந்து வாழ்ந்தோமோ, என் குடும்பத்துக்காக அல்லாவை மறந்தேன், என் பிள்ளைக்காக அல்லாவை மறந்தேன், என் உறவினருக்காக அல்லாவை மறந்தேன். அந்த உறவினர்களும், அந்த பிள்ளைகளும், அந்த நண்பர்களும், அந்த ஜமாத்தார்களும் அனைவரும் என் உடலை கொண்டு போவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உங்களோடு யாரும் வரமாட்டார்கள். உங்கள் தந்தை வரமாட்டார், உங்கள் தாய் வரமாட்டார், உங்கள் பிள்ளை வரமாட்டார். அனைவரும் உங்களை போட்டு பிதைத்து உங்கள் மீது மண்ணை தூற்றிவிட்டு வருவார்கள். அந்த அப்படிப்பட்ட அநியாயக்கார மலக்குல் மௌத் வருகிறார். அவரை விசாரிப்பதற்காக வருகிறார். எழுந்து அமர வைக்கிறார். அவரிடத்திலே முதலாவது கேட்கிறார், உன் இறைவன் யார்? சொல்லுமாம், லாதிரி லாதிரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உன் தூதர் யார்? எனக்கு தெரியாது. உன் மார்க்கம் என்ன? எனக்கு தெரியாது. மலக்குகள் சம்மட்டிகளால் போட்டு அடிப்பார்கள் அவரை. அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நமக்கு மரணம் விதித்து விட்டால் அந்த மண்ணறையிலே நம்மளை எழுப்பி அமர வைப்பார்களே. இதோ மணி 1:15 ஆகிறது. 2 மணிக்கெல்லாம் நம்முடைய ஜனாசா சுட்டப்பட்டு இரவு 7 மணி 8 மணிக்கெல்லாம் நம்மை கொண்டு போய் அடக்கி விடுவார்கள். அடக்கி இருக்கிற அந்த நேரத்திலே என்னுடைய இறைவன், என்னுடைய மலக்குல் மௌத் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் என்னிடத்திலே பதில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்காக என்ன இந்த உலகத்திலே வாழுகிறோம்? என்ன உலகத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறோம்? அல்லாஹ்வின் ஆற்றலை அறிந்திருக்கிறோம். என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்வதற்காக என்ன தூதருடைய வரலாற்றை அறிந்திருக்கிறோம்? எந்த தூதருடைய பொன்மொழிகள் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்திருக்கிறது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய எத்தனை அம்சங்களை நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே, நம்முடைய நண்பர் விஷயத்திலே, நம்முடைய அண்டைக்காரர் விஷயத்திலே, ஒவ்வொரு விஷயத்திலும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த கேள்விகளுக்கு நம்மிடத்திலே பதில் இல்லை என்று சொன்னால் மலக்குகள் அடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த அநியாயக்காரனை, அந்த பாவியை, அந்த இறைவனை மறுத்து வாழ்ந்தவனை 99 பாம்புகள் அவனுடைய மண்ணறையிலே அவனுக்கு சுற்றப்படும். அதிலே ஒரு பாம்பினுடைய விஷம் இந்த பூமியிலே பட்டால் இந்த பூமியிலே புல் பூண்டு கூட முளைக்காது என்று சொன்னார்கள். நரகத்தின் வெப்பத்தை அல்லாஹ் இந்த இடத்திலே திறந்து விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட மறுமையிலே இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற நாம், வீட்டிலே போய் இரவு நேரத்திலே தூங்குகிற நாம், இரவு நேரத்திலே 1 மணி 2 மணி மின்சார தடை என்று சொன்னால் காத்தாடி இல்லாம தூங்க முடியல, தூக்க வரல.
எழுந்து எங்கேயாவது போக மாட்டோமா? ஒரு நாள் 2 நாள் மின்தடை, ஒரு வாரம் உங்களுக்கு மின்தடை என்று சொன்னால் வீட்டிலே இருக்க முடியுமா? எங்கேயாவது போய் அலைய மாட்டோமா? நாளை மறுமையிலே, நாளை மண்ணறையிலே எந்த வசதிகளும் இல்லை. தன்னந்தனியாக உங்களை வைத்துவிட்டு நெருப்பின் காற்றை, நரகத்தின் காற்றை உங்களுக்கு அந்த கபரிலே திறந்து விட்டு உங்களுடைய உடலை அந்த கபல் நெருக்கடிக்கும் என்று சொன்னால் அந்த நிலையை சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே. அந்த நிலை மோசமான நிலையே இல்லையா? அந்த நிலையை நாம் அடைய மாட்டோமா? அந்த மலக்குகள் நம்மிடத்துல கேள்வி கேட்க மாட்டார்களா? அந்த மலக்குள் நம்முடைய உயிரை வாங்க வரமாட்டார்களா? இந்த ஜும்மா முடித்து விட்டு நிம்மதியாக வீட்டுக்கு சென்று நல்ல விருந்தை சாப்பிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? எந்த நிலை என்று நமக்கு தெரியாது அன்புள்ள சகோதரர்களே. இப்போது நினைக்கலாம், நாம் நல்லா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் செய்கிறோம், ஏதோ நம்மாலான என்ற காரியங்களை செய்கிறோம், எனவே நமக்குள்ளே ஒரு மிதப்பு, நாம் சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய செய்திகளை அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளால் சுவனவாசி என்று சொல்லப்பட்டவர்கள், இஸ்லாமிய அரசாங்கத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர். அவரை பற்றி பேசாத மாற்று மத நண்பர்கள் இல்லை. அப்படிப்பட்டவர்களால் புகழப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு இடத்திலே போகிறார்கள். இந்த ஹுதைஃபா யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு இடத்திலே யாரெல்லாம் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்களோ அந்த பட்டியலை அவரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்கள். அவரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு போகிறார்கள். போய் ஹுதைஃபா ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, சில பேர் இஸ்லாத்தை நடித்துக் கொண்டு நயவஞ்சகர் என்று சொன்னார்களே, அந்த பட்டியலை பாருங்கள். அந்த பட்டியலிலே இதோ உமர் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று கேட்டார்கள் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, சுவனவாசி என்று சொல்லப்பட்டவர்கள், இஸ்லாமிய அரசை 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள், எத்தனையோ நீதியான முறையிலே ஆட்சி செய்தவர்கள். அந்த நிலையிலும் கூட நான் முஸ்லிமா நயவஞ்சகனா என்று தேடி பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எத்தனை அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்காக ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் பயந்திருக்கிறோம். நான் தொழுகிற தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேனா? அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே தொழுகிறேனா? நான் வைக்கிற நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் செய்கிற தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் கொடுக்கிற ஜக்காத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதிலே முகஸ்துதி இருக்கிறதா? அதை மற்றவர்களுக்காக செய்கிறேனா? அதை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக செய்கிறேனா? எத்தனை அமலை சுய பரிசோதனை செய்து இது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை சிந்தித்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமே இல்லை. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்திலே வாழும் பொழுது ஒரு அந்நியரை போன்று, ஒரு வழிபோக்கரை போன்று இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அடுத்த ஒரு மணி நேரம் நமக்கு நிச்சயம் இல்லை. நாம் இருக்கிற இந்த நொடிதான் நமக்கு நிச்சயம். இந்த நிச்சயம் இல்லாத இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே மலக்குல் மௌத் வந்துவிட்டால் கையேந்த முடியாது. நம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக கண்ணீர் சிந்த முடியாது. அல்லாஹ்விடத்திலே மன்றாட முடியாது. நாம் இருக்கிற இந்த நொடிதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிற தவணை, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அவகாசம். இந்த நொடி பொழுதாவது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நம்முடைய ஒவ்வொரு அமலையும் சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பிறகாக ஒரு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். என்ன செய்தி என்று கேட்டால், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்ற இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அவர் கேள்விப்படுகிறார். கேட்ட உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் வருகிறார். வந்து கேட்கிறார், உம்முல் மூமினீனே, மூமின்களின் தாயே, நான் அபூ ஹுரைரா வாயிலாக இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அந்த செய்தி மட்டும் உண்மையாக இருந்தால் நாம் அத்தனை பேரும் அழிந்து விடுவோமே, நாம் அத்தனை பேரும் நாசமாகி விடுவோமே என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார். என்ன செய்தி? அந்த செய்தியினுடைய கருத்து என்ன? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், யார் மரணத்தை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற ஒரு பொருள். உடனே அவர் நினைக்கிறார், நாங்கள் யாருமே மரணத்தை விரும்பவில்லையே, மரணத்தை வெறுக்கிறோமே என்ற கேள்வியிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் வருகிறார். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். மரணத்தை பற்றி நினைவுபடுத்தி இருக்கிறோம். இந்த மரணம் கட்டாயமாக வரும் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் இல்லை. நாம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பதற்காக நம் கைகளை உயர்த்தவில்லை. எத்தனை செய்திகள், எத்தனை சம்பவங்கள், எத்தனை படிப்புகள் கண்ணுக்கு முன்னால் பார்த்தாலும் கூட மரணத்தை சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் துடிக்கிறார்கள் சகாபாக்கள். நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பவில்லையா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நீங்கள் என்ன சொன்னீர்களோ அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, இது அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட செய்தி அல்ல, இது சாதாரண நேரத்திலே சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இது எந்த நேரத்திலே சொல்லப்பட்டது தெரியுமா? ஒரு மனிதனுடைய பார்வைகள் உருள ஆரம்பிக்குமே, ஒரு மனிதனுடைய மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பிக்குமே, ஒரு மனிதனுடைய கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுமே, அந்த நேரத்திலே ஒரு நல்ல அடியானாக இருந்தால் அவன் சொல்வானாம், நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்வானாம். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழும் பொழுது மரணத்தை எதிர்பார்க்காத அடியானாக இருந்தால், கெட்ட அடியானாக இருந்தால், அநியாயக்கார அடியானாக இருந்தால், தொழாத அடியானாக இருந்தால், அல்லாஹ்வை பற்றியான விசாரணையை பற்றி கவலைப்படாத அடியானாக இருந்தால் அவன் மரண நேரத்திலே சொல்வானாம், நான் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறேனே என்று சொன்ன பொழுது அவருக்கு சொல்லப்படுமா, உன்னை சந்திப்பதற்கும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று. அன்புள்ள சகோதரர்களே, இப்போது நான் உங்களிடத்தில் கேட்டால், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறீர்களா என்று உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் சொல்வீர்கள், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி. அது கேள்வி அல்ல. மலக்குல் மௌத் வந்து உங்களோட உயிரை எடுக்கக்கூடிய நேரத்திலே, உங்கள் பார்வைகள் உருளக்கூடிய நேரத்திலே, அப்போதுதான் நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நேசிப்பீர்களா இல்லையா என்பதை அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு அடியானும் அதை சொல்லுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது எந்த நொடி எப்போது வரும் என்று தெரியாது. இங்கே வந்திருக்கக்கூடிய ஜும்மாவிலே வந்திருக்கக்கூடிய நாம் கூட அடுத்த வார ஜும்மாவையோ அடுத்த வக்தையோ இமாம் ஜமாத்தோடு தொழுவோமா, மனைவியோடு கொஞ்சுவோமா, பிள்ளைகளை தூக்கி விளையாடுவோமா, நண்பனை சந்திப்போமா, எத்தனையோ வியாபாரங்களை விட்டு விட்டு வந்திருக்கிறோம், அந்த வியாபாரத்தை எல்லாம் தொடர்வோமா என்பது நமக்கு தெரியாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிமிடம் நிஜமான நிமிடம். எனவே ஜும்மாவுக்கு வந்திருக்கிற நாம் சில சகோதரர்களை பார்க்கிறோம், தொடர்ச்சியாக ஜும்மாவுக்கு தாமதமாக வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொன்மொழிகளை இந்த இடத்திலே நான் பல பள்ளிவாசல்களே சொன்ன செய்திகளை உங்களுக்கும் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பொழுதும் ஜும்மாவை தாமதப்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே சில சகாபாக்கள் ஜும்மாவுக்காக வந்திருக்கிறார்கள். வியாபார கூட்டம் வந்தது. இப்போது
போன்று அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு ஜும்மா தொழுகை முடித்து விட்டால் தேவையான பொருளை கடையிலே வாங்கிக் கொள்ளலாம், பிசினஸ் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். அந்த வாடிக்கையாளர் உங்களுக்காகத்தான் காத்திருப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அப்படி அல்ல. அவர்கள் ஜும்மாவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் நீண்ட நாளுக்கு பிறகுதான் மீண்டும் வருவார்கள். அப்படியான ஒரு சூழல். இது போல ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வியாபார கூட்டத்தை பார்த்து எழுந்தார்கள் நபித்தோழர்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா. நம்பிக்கை கொண்ட மக்களே, ஜும்மாவுக்காக அல்லாஹு அக்பர் என்று வாங்கு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுருங்க, போட்டது போட்டபடி பள்ளிவாசலுக்காக ஓடி வாருங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். ஜும்மாவெல்லாம் முடிந்ததா? பிசினஸ் பண்ணணுமா, வியாபாரம் பண்ணணுமா? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, ஓடுங்கள், தேடுங்கள், சம்பாதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக அந்த வசனத்தை முடிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, தாமதமாக வந்த சகோதரர்களே, ஜும்மாவுக்கு தொடர்ச்சியாக அந்த உரைகளை கேட்பதற்கு கூட மனமில்லை என்கிற நிலையில் வரக்கூடிய சகோதரர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். வல்லாஹு கைருர் ராசிகின். அல்லாஹ் உணவளிப்பதிலே சிறந்தவன் இல்லையா? அல்லாஹ் உணவு கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் பொருளாதாரம் கொடுக்க மாட்டானா? எந்த பொருளாதாரத்துக்காக ஜும்மாவை தாமதப்படுத்துகிறீர்களோ அந்த பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு பொருளாதாரம், நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு ரிஸ்க். எனவே நீங்கள் ஜும்மாவுக்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மாவுடைய நேரம் என்பது ஏதோ 12:45க்கு ஜும்மா உரை நிகழ்த்த ஆரம்பித்தால் 1:15க்கு தான் இமாம் அந்த தொழுகையிலே நிற்பார். எனவே ஜும்மா என்பது 1 மணிக்கு போனால் போதும், 1:05க்கு போனால் போதும். தொழுகை நேரத்திலே அவசரமாக ஒளி செய்துவிட்டு அந்த தொழுகையிலே கலந்து கொண்டால் போதும். ஏதோ ஜும்மாவை நிவர்த்தி செய்து விட்டதாக, முழுமைப்படுத்தி விட்டதாக நினைக்கிறோம். இல்லை அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 ஜும்மாக்களை யார் விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே சீல் வைத்து விட்டான். அந்த உள்ளமானது எந்த நல்ல செயல்களும் அந்த உள்ளத்துக்குள் போகாது, எந்த நன்மையான காரியங்களையும் அந்த உள்ளம் சிந்திக்காது. நீங்கள் தாமதப்படுத்தினால் இருக்கிற அரை மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான, உங்கள் மனைவியின் வாழ்க்கைக்கான, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான தீர்வு சொல்லக்கூடிய இடம் இந்த ஜும்மாவுடைய இடம். இந்த அரை மணி நேரம் கூட உங்களால் உங்கள் வாழ்க்கையிலே 24 மணி நேரத்திலே அரை மணி நேரம் கூட உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, உங்கள் உள்ளத்தை நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். யா அல்லாஹ், இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்மாவிலும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக அந்த ஜும்மாவினுடைய நன்மை அடைவேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை வரக்கூடிய 7 நாட்களுடைய பாவங்கள் உங்களுக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்போது மன்னிக்கிறான் தெரியுமா? நீங்கள் இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்பாக நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரக்கூடிய 7 நாட்களுடைய சிறிய பாவம் உங்களுக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒருவேளை உங்களுக்கு தாமதமாகிவிட்டது, 1 மணி ஆகிவிட்டது, 1:15 ஆகிவிட்டது என்று சொன்னால் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்கிறது. எந்த பள்ளிவாசலிலே இமாம் ஜும்மா உரை ஏறுவதற்கு முன்பாக, பாங்கு சொல்வதற்கு முன்பாக, உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக இருக்கிறார்களோ அந்த பள்ளிவாசலிலே போய் அந்த ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து இந்த ஜும்மாவை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.